வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் பால் ரசம் வச்சு சூட கருவாடு பொரியல் செய்ய போகிறோம். பக்கத்தில் சவுண்டு கேட்குதுன்னு யாரும் நினச்சிக்கிறாதீங்க, சீச்சிப்பி தோணுது. சேச்சிப்பி தோணுது. பக்கத்தில் கிடங்குகளை பாருங்கள், தண்ணி ஊற்றி விடுற மாதிரி ஊறுது. இதில் சுற்றுலாத்தலம் மாதிரி கெட்ட போகிறாங்க. காங்கிரீட் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சவுண்டு கேட்கு, ராலி சவுண்டு, ஜேஜிபி சவுண்டு. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, சவுண்டாக இருக்குதுண்டு. திருவியாச்சு. இப்போ நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். வெந்நி கூட எல்லாம் சூடாக வச்சு வெந்நி தண்ணியை கூட ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நாங்கள் பச்சை தண்ணியிலே எடுத்துக்கிறோம். அடுப்பில் சாதம் போட்டோம் காலையிலேயே. இப்படி தாங்க வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி காலையிலேயே சமைச்சு காலையிலேயே சாப்பிட்ருவோம். சாதம் வெந்துருச்சு, வடிச்சிட வேண்டியதான். இப்போ சாதத்தை வடிச்சிட்டு நம்ம சூட கருவாட்டை எடுத்து உரித்து எடுத்துக்கிடுவோங்க. வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் நறுக்கிக்கிடுவோம். நல்லா கருவாட்டை பொரித்து பால் ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் எந்த பொருள் இருக்குதோ அதை சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோம். இப்படி தான் வேலை பார்த்து சாப்பிடுவோம். பாருங்கள், மழை மூசாந்துக்கிட்டு இருக்குது. மழைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக மழை மூசாந்துக்கிட்டு இப்படியே தாங்க கிடக்கு. வெயில் முகத்தையே காணும். இப்போ தான் குளிர்ச்சியாக இருக்குது, வெயில் இல்லாமல் இருக்குது. தான் நல்லா கூலிங்காக இருக்குது, வெக்க தாக்காமல் இருக்குதுல்ல. நம்ம முருங்கை மரத்தையும் வேப்ப மரத்தையும் தோண்டி இங்கிட்டு கொஞ்சம் வச்சுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். கடைசியில் இங்கிட்டு வச்சோம் பாருங்கள், வாடி போயிட்டாங்க எல்லாருமே. ஆசை ஆசையாக வளர்த்தாங்க எங்கள் மதனி, அவளும் போச்சு. பார்க்கவே எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நட்டி வச்சுருக்கோம், மறுபடி வருதான்னு சொல்லி பார்ப்போங்க. வாடிட்டு பொரிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் எடுத்துருக்கோம். தோலையெல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டு நம்ம வெட்டி எடுத்துருவோம். இப்போ கருவாடு சூட கருவாடு என் தம்பி ஒரு நாள் கொண்டு வந்தான். அதை அப்படியே காய போட்டாச்சு. உப்பை போட்டு குலுக்கி விட்டு அலசி காய போட்டு வச்சுட்டோம். எங்களுக்கு இப்படி தாங்க வெஞ்சனத்துக்கு இல்லாத நேரம் இப்படி கருவாடு இருந்துச்சுன்னா எதையும் சமைச்சு அப்படி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் இதுகளெல்லாம் வெட்டி தண்ணியில் போட்டுட்டு இப்போ நம்ம கருவாட்டை உரித்து எடுத்துக்கிடுவோம். சூட கருவாடு எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். சாலை ஒடுக்கமாக இருக்கும், ஒல்லியாக. இது சூடை இவ்வளோ அகலமாக இருக்கும். தம்பி கொண்டு வந்த கருவாட்டை தான் நாங்கள் காய போட்டு இன்றைக்கி சமையலுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நாங்கள் இன்றைக்கி உரித்து நல்லா பொரித்து சாப்பிட போகிறோம். கருவாடு பொரித்தாலே ரசம் வச்சு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். மிளகு ரசமோ எந்த ரசமோ வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் கடந்துச்சு, தேங்காவை திருவி நல்லா தேங்காய் பால் ரசம் வச்சு நல்லா இன்றைக்கி கருவாட்டை பொரித்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்படி தலைப்பகுதியை பிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வயிற்று பக்கம் இப்படி கிள்ளி எடுத்தோம்னா அந்த தோல் தானாலே உறிஞ்சு வந்துடும், சதை இப்படி வந்துடும். நீங்கள் சூட கருவாடு பொரிக்கும் போது முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த கருவாட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், இந்த செவ்வல் காஞ்சா இப்படி வந்துருங்க. நம்ம உரித்து எடுத்தோம்னா இந்த தோலை மட்டும் அப்படியே எடுத்துட்டு நம்ம சதையை எடுத்துக்கிற வேண்டியதான். பாருங்கள் எப்படி வந்துட்டு. நம்ம நல்லா தண்ணியில் அலசிக்கிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கிட்டு அதில் சேர்த்து வதக்குனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். கருவாடு சாப்பிட்ருப்பீங்க நீங்களும் சமைச்சு. உரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா அலசி எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம அலசையிலே தெரிஞ்சிடும். அந்த மாங்கு ஃபுல்லாக போயிடும் கருவாட்டில். நம்ம உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் வெயிலில் காய. அந்த உப்பு போகிறதுக்கு இப்படி தண்ணியில் நல்லா அலசிக்கிறணும். அலசிக்கிட்டு தான் நம்ம அடுப்பில் வேலை பார்க்கணும் எண்ணெய்க்கும். உனக்கு குடந்தானே வேணும் சொல்லியிருக்காரு. கருவாட்டு பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிறோன்னு நல்லா வதங்கட்டு. பால் ரசத்துக்கு தேங்காயை திருவி ஊற போட்டிருந்தோம். இப்போ நல்லா ஊறிட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம்.
இப்போ திக்கான பால் எடுத்தாச்சு. அடுத்த பால் எடுக்கிறதுக்கு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கருவாட்டை சேர்த்துருவோம். இதோட நல்லா கருவாடு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வத்தத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பில் கருவாட்டை வேலை பார்த்துக்கிட்டே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். அப்படியே வேகட்டும் கருவாடு. இப்போ கருவாடு நல்லா வெந்துருச்சு. நம்ம வத்தப்பொடி மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். வரப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏண்டா 3 மிளகாய் போட்டிருக்கோம் கருவாடு பொரியலுக்கு. இப்போ கருவாடு பொரிச்சாச்சு. நம்ம அடுத்தது பால் ரசம் வைக்கணும். இறக்கிக்கிறோங்க. இப்போ பால் ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரசத்துக்கு தாளிப்புக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும். கடுகுலுந்து சேர்த்துக்கிறோம். வத்தல் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்துக்கிறோம். தேம்பு எடுத்துக்கோமா. தேங்காய் பால் ரசத்துக்கு தாளிச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு சேர்த்துக்கிறோம். இதை எடுத்து ஊற்றுவோம். இதை எடுக்க இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். முறைக்கூடி வர்ற தேய்ச்சிக்கு வரையில் நம்ம இறக்கிக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம்.
பால் ரசம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பால் ரசம் வச்சு சூட கருவாடு பொரியல் வச்சுருக்குறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நல்லா கம்மண்டு கருவாடு வாசம். பால் ரசத்துக்கும் சூட கருவாடு பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களே இப்படி ரசம் வச்சு உங்கள் வீட்டில் கருவாடு இருந்துச்சுன்னா இப்படி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. எல்லோரும் ஜாலியாக கடை குளிக்காங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், அதனால நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்றேன். லீவுனால நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க ஊர்லேருந்து, அதனால் கடற்கரையில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க விளாண்டுக்கிட்டு. நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றேன். நல்லா அருமையான சாப்பாடுங்க மதிய நேரம். நீங்களும் நல்லா உங்கள் வீட்டில் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. கருவாடு ருசிக்கும் அந்த பால் ரசத்துக்கும் அருமையான ஒரு சாப்பாடு. நீங்களும் குடும்பத்தோடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.